அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் பிள்ளை பெற்ற நம்முடைய வீட்டு தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கவலை ஒன்று இருக்கும். என்ன தெரியுங்களா? டாக்டர்கிட்ட போனவுடனே, டாக்டர் பையன் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறானே டாக்டர், இவன் குண்டாகிறதுக்கு ஏதாவது மருந்து தாங்கலை அப்படிம்பாங்க. 5, 6, 7 வயசு பிள்ளைங்க இருக்கிற தாய்மார்களுக்கு கூட அந்த கவலை உண்டு. என் புள்ள ஒல்லியாக இருக்கிறானே அப்படின்னு. உலக அளவில் நம்முடைய ஆசிய மக்களினுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுகிறவர்களுக்கு இதை ஒரு முக்கிய விஷயமாக சொல்லுகிறார்கள். குண்டாக இருப்பது தான் ஆரோக்கியம், ஒல்லியாக இருப்பது ஆரோக்கியம் இல்லை, அப்படி ஒரு கருத்து என்னவோ இருக்கு. இப்போ குண்டா இருந்தால் புள்ள நல்லா கஷ்கு முஷ்குன்னு இருக்கிறான்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒல்லியான குழந்தையை விட குண்டான குழந்தை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஆரோக்கியம் என்பது நீங்கள் ஒல்லியா குண்டா என்பதில் இல்லை. அது பெரியவங்களுக்கு கூட பொருந்தும், பிள்ளைகளுக்கு தான் இல்லை. நாம் எவ்வளவு எடை இருக்கிறோம் என்பதில் தான் நம் ஆரோக்கியம் இருக்கிறதே தவிர, நாம் ரொம்ப குண்டா இருக்கிறோமா ரொம்ப ஒல்லியா இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த 2 விஷயமுமே பரம்பரையை பொறுத்தது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஹெரிடிட்டரியா வருது, ஜீன்லேயே இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாம் குண்டா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் ஒல்லியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி ஓரளவுக்கு ஆகலாமே தவிர அந்த பரம்பரை குணம் வரும். அது மாதிரி எல்லாருமே ஒல்லியாக இருக்கிறப்போ நீங்கள் மட்டும் குண்டா இருக்க வாய்ப்பு இல்லை. நாம் எவ்வளவு எடை இருக்கலாம் அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு மருத்துவர்கள் ஒரு வழி சொல்கிறாங்க. உங்களுடைய உயரம் இருக்கே, அது சென்டிமீட்டரில் எடுத்துக்குங்க. நம்முடைய உயரம் ஒரு 170 சென்டிமீட்டர் அப்படின்னா 170ல் 1 எடுத்துட்டா மீதி 70 இல்லைங்களா? அந்த 1 எடுத்துட்டா மீதி என்ன நம்பர் வருதோ அவ்வளவுதான் உங்கள் எடை இருக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 5 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சென்டிமீட்டரில் நம்முடைய உயரத்தை எடுத்துக்கொண்டு அது 170, 150, 160ன்னு வருதுன்னா 1 எடுத்துட்டா மீதி என்ன நம்பர் இருக்கோ அவ்வளோதான் உங்கள் வெயிட் இருக்கலாம். இது அங்கீகரிக்கப்பட்ட ஆரோக்கியத்திற்கான எடை அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ரொம்ப குண்டா இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் இழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இருக்கிறார். அந்த டாக்டர் உடனே ரொம்ப லைட்டான ஐட்டங்களாக சாப்பிடுங்க சார், எடை கூடுற மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு இருக்கிறார். சரி டாக்டர் ரொம்ப நன்றின்ட்டு இவர் திரும்ப ஒரு மாதம் கழித்து டாக்டர்கிட்ட போனால், டாக்டர் வெயிட் அதிகமாயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டேன் ஆனாலும் வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னார். நான் சொன்ன மாதிரி லைட்டாக தானே சாப்பிட்டீங்க? ஆமாம் டாக்டர், சாப்பாடு லைட்டாக தான் இருந்தது. அப்புறம் எப்படி எடை ஏறிச்சுன்னு? அது ஒன்றும் இல்லை டாக்டர், டெய்லி சாயங்காலம் ஆனால் ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவேன். அட அப்படி என்னையா லைட்டாக சாப்பிட்டேன்னு? டாக்டர் இப்போ தண்ணியில் எண்ணெயை விட்டால் எண்ணெய் முதக்குது இல்லைங்களா? ஆமாம், அப்போ எண்ணெய் லைட்டானது தானே இவர்? ஆமாம். சரி, அந்த எண்ணெய் லைட்டாக இருக்கிறப்போ அதை அடுப்பில் விட்டு கீழே சுட வச்சு அப்புறம் அதில் வடையை தட்டி போட்டால் அந்த வடை மாவு எண்ணெயில் முதக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்போ முதக்கிற இந்த வடை எண்ணெயை விட லைட்டு இல்லையா? ஆமாம். அப்போ தண்ணியை விட எண்ணெய் லைட்டு டாக்டர், எண்ணெயை விட வடை லைட்டு டாக்டர். அந்த லைட்டான வடையில் ஒரு தினம் 5 சாப்பிடுவேன் டாக்டர்னார். இவர் பார்த்தார், நீ சாப்பாடு நீ இந்த மாதிரி தின்ன அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்க, இனிமே வடை மட்டும் இல்லை எல்லா சாப்பாட்டுக்குமே தடை போடணும். உனக்கு லைட்டானது சாப்பிட்றன்னா இதான் சாப்பிட்ற லட்சணமா அப்படின்னு டாக்டர் சண்டைக்கு வந்தார். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பது தான் நம் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு 3 விஷயம் தாங்க உங்களுடைய உணவு சரியானதா, சாப்பிடலாமா கூடாதா என்பதை தீர்மானிக்கிறது அப்படின்றாங்க. என்ன தெரியுங்களா? 1, எந்த உணவு கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறதோ அந்த உணவை சாப்பிடலாம். எப்படி? இப்போ இன்னைக்கு வீட்டில் சுட சுட ஒரு குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் வைக்காம இருந்தால் ஒரு நாள் தாக்கு பிடிக்கும், மறுநாள் கெட்டு போயிடும். இப்போ பாருங்க, ஒரு மசால் தோசை வாங்குறோம், இல்லை இட்லி வீட்டில் செய்கிறாங்க, இதை அப்படியே வச்சுருந்தா கெட்டு போயிடும். அப்போ இது சாப்பிடுவதற்கு உரிய உணவு, நல்லா இருக்கிறப்பவே சுட சுட சாப்பிடலாம். இந்த பர்கரு இது அப்புறம் பிஸ்ஸா என்னென்னவோ வருதுங்களே, இதெல்லாம் அப்படியே வச்சிருந்தா கூட ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்? எதில் உயிர்ப்பு இருக்கிறதோ அதுதான் கெட்டு போகும், அழுகும் தன்மை படைத்தது.
பழங்கள்லாம் அழுகும் தன்மை, அப்போ அதை சாப்பிடலாம். அழுகவே அழுகாத சில பழங்கள் உண்டு. பழங்கள்னா ஈ மொய்க்கணுங்க. இப்போ நிறைய கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் போய் பார்த்தா பழங்கள் மேலே ஈ மொய்க்கிறதே இல்லை. ஏன்? அது மேலே ரசாயன ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையான்றதை அந்த சம்பந்தப்பட்ட கடையில் இருக்கிறவர்கள் தான் சொல்லணும். ஆனால் நாம் ஒரு விஷயம் உண்பதற்கு உரியதா இல்லையான்றதை எதை வச்சு தீர்மானிக்கலாம்னா, இது மாதிரி ஈக்கள் மொய்க்கிறதா, அப்போ மொய்க்கக்கூடிய தகுதி படைத்ததாக இருந்தால் அது நல்ல பழம். ஈ மொய்க்காத சுத்தமான பழங்களாக சாப்பிடலாம். அதே மாதிரி கெட்டு போகக்கூடிய உணவாக இருந்தால், அந்த உணவு கெடும் என்றால் நன்றாக இருக்கிற பொழுதே சாப்பிடலாம். அதை விட முக்கியமான ஒன்று, பண்ணையில் உருவாகி நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடலாம். வயலில் உருவாகி நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடலாம். அது வழியில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் ஆகி பேக் பண்ணி வீட்டுக்கு வருதுன்னா அதை சாப்பிட்றதுக்கு முந்தி யோசிங்க. ஏன்? அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ ரசாயனத்தெல்லாம் உள்ளே கலக்கிறாங்க. அப்போ அது உடம்புக்கு எல்லாமே எல்லா காலத்திலும் நல்லதா? யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. பண்ணையில் இருந்து, வயலில் இருந்து, விளைகிற இடத்தில் இருந்து நேராக வந்தால் அது உண்பதற்கு உரியது. அதை விட முக்கியங்க, ஊடகங்களிலே எந்த விளம்பரமும் பெறாத உணவுகளை சாப்பிடலாம். இப்போ இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, விளம்பரங்கள்லாம் பார்க்குறோமா? பப்பாளிக்கு, வாழைப்பழத்துக்கு, திராட்சைக்கு, இதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் பொருளை சாப்பிடுங்கள்னு ஏதாவது விளம்பரங்கள் வந்தன அப்படின்னா அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. பல்வேறு நகாசு வேலைகள் நடக்கின்றன. எனவே நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல்தான் எடை போட்டு கணக்கு போட்டு பார்த்துதான் சாப்பிடலாமா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டும். உடம்பின் எடை என்பது ஒரு பக்கம், உணவினுடைய தரத்தையும் கொஞ்சம் எடை போடுவது என்பது இன்னொரு பக்கம். இரண்டு எடையும் உங்கள் உடம்புக்கு சரியாக ஒத்துக்கொள்ளும் என்றால் சாப்பிடலாம். உண்பதில் இருக்க வேண்டிய சரியான அணுகுமுறை இதுதான். கொஞ்சம் சிந்தனை செய் நண்பா. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.